என்ன பாக்குற அந்த நீ ஆளே அழக இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ரீல்ஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போட்டோம்னு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களுக்காக அதையும் ட்ரை பண்ணி உங்களுக்காக டுட்டோரியல் மேக் பண்ணி போட்டுடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய அலெக்ஸ் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து உங்களுடைய அலெக்ஸ் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் சேக் எஃபெக்ட் லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும், 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ரீல்ஸ் 7 சர்ச் பண்ணுங்கள். ரீல்ஸ் 7 சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி உங்களோட அலெக்ஸ் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அலெக்ஸ் மோஷன் ஆப் வந்துடுங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து அதிலே கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் லைன் வச்சுருப்பேன். 8.12 செகண்டில் ஒரு டாட் லைன் வச்சுருப்பேன். அந்த டாட் லைன் கொஞ்சம் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியான 5வது ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அம்புக்குறி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து திரும்ப அந்த டாட் லைனில் வச்சுட்டு இந்த ஸ்பீட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கல அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த இது வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கிளிக் பண்ணிட்டு இந்த அம்புக்குறி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஆப்ஷனுக்கு மறுபடியும் ஒரு இது இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி 3 டாட் ஃபுல் கம்போசிஷன் ஏரியா அந்த அம்புக்குறி திரும்ப கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஆப்ஷன் பக்கத்தில் உள்ளதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ 3 டாட் ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கிளிக் பண்ணிட்டு நான் அதே அம்புக்குறி திரும்ப கிளிக் பண்ணிட்டு 2 வாட்டி இது மாதிரி ஸ்பீட் ஆப்ஷன் பக்கத்தில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஃபஸ்ட்டு உள்ள பீட் மார்க் சாரி அந்த ஃபஸ்ட்டு உள்ள ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காஃபி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ஓப்பன் பண்ணிடுங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோவுக்கு வந்து இது ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் உள்ள ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி தான் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோவுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செகண்டாக உள்ள அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு அதுலேயே ஒரு 2வது உள்ள ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாரி 3வது உள்ள ஃபோட்டோவுக்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த 2வது உள்ள சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 2வது குரூப் லேயர் ஒன்று இருக்குல்ல அதுக்கு நேராக அந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ப்ளே பண்ணதுக்கப்புறம் அம்புக்குறிக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் அதை மட்டும் காப்பி லேயர் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு 3வது உள்ள ஃபோட்டோவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி 3வது உள்ள ஃபோட்டோக்கிட்ட வச்சுட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக 4வது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு
பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உள்ள ஃபோட்டோவுக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3 கண்ணாடிக்கான லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் அதை கொடுங்க. காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.